ஹாய் ஃப்ரெண்ட், அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? வாழைப்பழம் காயா இருந்ததுன்னு அதில் சிப்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. எப்படின்னா லைட்டாக தோலை உரிச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக மெலிசாக கட் பண்ணிக்கணும், அதுதான் மெயின். இது மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் நான் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இது ரெண்டாவது தடவையாக ஃப்ரை பண்ணணும். நல்லா இது மாதிரி கிறிஸ்பியாக வரும் பாருங்கள். கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியான ஒரு இதில் கிடைக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ஆறணுன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வந்து இந்த ஆயிலில் நான் மஞ்சள் பொடி போட்டுக்குவேன். போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவேன். ஓகே, இதை நான் வந்து கத்தி இருக்கு இல்லையா, அது அது வழியாக தான் கட் பண்ணிக்கிட்டேன் குட்டி குட்டியாக. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டு கலந்து பசங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம செஞ்சு கொடுப்போம் பசங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கலந்து விட்டு கொடுத்தோன்னா கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக பாருங்க, நல்லா எல்லோவாக இருக்குது. சில பேர் தண்ணியில் கலந்து போடுவாங்க இல்லையா, எண்ணெயில். நான் அப்படியே டைரெக்டாக மஞ்சள் பொடியை போட்டுருவேன். மறக்காமல்